போகிறது சம்மர் வந்தாச்சு. சம்மர்னாலே நமக்கு பயமே ஸ்கின் டர்ன் தான். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணுற வரைக்கும். நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஸ்கின் டர்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெர்பல் ப்ளீச், ஹோம்மேடு ஹெர்பல் ப்ளீச் வீடியோ போட்டிருக்கோம். சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதோட லிங்க்கை நான் காலில் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி எப்படி ஒரே டைம்லேயே நம்மளோட டர்னை ரிமூவ் பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னை எப்படி பிரைட்டன் அப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிறனால சொல்லவே வேணாம். நம்மளோட ஸ்கின் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணால் போதும். 5 டேஸ் வரைக்கும் தாங்கும். நம்மளோட சம்மர் டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் வந்து எப்போதுமே டர்ன் ஆகாமல், அந்த மாதிரி சன்னால் நிறைய ப்ராப்ளம் வரும், எதுவுமே வராமல் நம்மளோட ஸ்கின்னை இது பாதுகாக்கும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். ஸோ நான் எனக்கு வந்து டர்ன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணி என்னோட டர்னை வந்து ரிமூவ் பண்ணுவேன். டர்ன் வந்து நம்மளுக்கு சம்மர் டைமில் மட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு தீம் பார்க் போகிறோம், அந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது நம்மளோட ஸ்கின்னை வந்து டர்ன் ஆகிறதுக்கு. சாதாரணமாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தண்ணியை மாற்றினா கூட நம்மளோட ஸ்கின் வந்து டர்ன் ஆகும் இல்லையா? ஏதாவது ஒரு க்ரீம் மாற்றுறோம், இல்லை ஒரு ஏதோ ஒரு பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளோட ஸ்கின் வந்து டர்ன் ஆகிடும். ஸோ நான் வந்து டர்ன் ஆகும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அது கூடவே நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்க்ரப்பிங் இருக்கு இல்லையா? ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு நம்மளோட ஹெர்பல் ப்ளீச் வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ளீச்சை நான் இதில் இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ப்ளீச் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட ஸ்டெப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்லரில் போகிறீங்க, ஸ்கின் ஒயிட்னிங்காகவோ ஒரு டர்ன் ரிமூவ் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் ஒரு ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறமா ஒரு கெமிக்கல் ப்ளீச் போடுவாங்க. அது வந்து நம்மளோட ஸ்கின் உள்ள எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து விட்டுரும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். நம்மளோட ஹெர்பல் ப்ளீச்சை யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து சூப்பராக நம்மளோட ஸ்கின்னை வந்து கிளியர் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வேறு என்ன நான் கேட்க போகிறேன், நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நம்மளோட ஸ்கின் டர்னாக இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்கின்னை பார்க்குறதுக்கு மேலே அப்படியே ஏதோ கருப்பாக நம்ம பூசின மாதிரி, பெயிண்ட் அடித்த மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். நம்மளோட ஸ்கின்னே சுத்தமாக தெரியாது. அது மாதிரி பிக்மெண்டேஷன் நிறையா இருக்கும், பேச்சஸ் நிறையா இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். மெயினாக வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், சாஃப்டாகவே இருக்காது. இந்த டர்னை ரிமூவ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நம்ம இந்த ஸ்டெப்ஸில் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ண போகிறது கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் வந்து ஒரு சூப்பரான கிளென்சர். ஸோ அந்த கிளென்சர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் முடித்தாலே நம்மளோட ஸ்கின் வந்து 30% வந்து கிளியர் ஆகிடும். ஸோ நல்லா வந்து கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது எப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல கிளென்சர் போட்டு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 30% நம்மளோட சன்டனை இந்த கோகோனட் ஆயில் அண்ட் கிளென்சர் இது ரெண்டுமே வந்து சரி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகலை. நம்ம வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். டர்னுக்காக பண்ணுறது எப்போதுமே ஒரு சிம்பிள் ஸ்க்ரப்பே நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் எடுத்துக்கிறது அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுவே நல்லா எஃபெக்டிவான ஸ்க்ரப்பாக இருக்கும் நம்மளுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப நல்லா தண்ணி ஆகிடாமல் ஓரளவுக்கு நார்மலாக இப்போ நான் காட்டுற கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப்பிங் ஈஸியாக இருக்கும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சரியான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நிறைய ஊற்றிட்டோம்னா இந்த அளவுக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு டர்னுக்காக நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஒரு டீப் ஸ்க்ரப்பிங்காக நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் 1 வீக்குக்கு ஒன்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறனால 1 வீக் நம்மளோட ஸ்கின்ல அவ்வளோ டேமேஜ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு டீப் ஸ்க்ரப்பிங்காக நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நேச்சுரல் ப்ளீச் பற்றி நான் போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் இது கூடவே பண்ணிங்கன்னா பார்லரில் நம்ம வந்து இடையில போடுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இடையில ப்ளீச் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேணான்னா இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஒரு ப்ளீச் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே எவ்வளோ நல்லா நம்மளுக்கு ரிசல்ட் தெரியுது. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பண்ண போகிறது ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்கு. நார்மலாக ஒரு சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு நம்ம டேனுக்காக போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதையே இந்த ஸ்டெப் கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக சட்டுன்னு, அதாவது ஒரே வாஷ்லேயே ஒரே டைம்லேயே நம்மளோட எல்லா டர்னையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு செம்மையாக அமேசிங்காக ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கேப் விட்டுட்டு பண்ணுங்கள். இப்போ ப்ளீச் போடுறீங்க இல்லையா, அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கூலாக விட்டுருங்க ஸ்கின்னை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்ற பீல் ஆஃப் மாஸ்க் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ வந்து ஒரு சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு நல்லா ஒரு லேயராக போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து வாவோட சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு. அதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் நான் இதுலேயும் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு பீல் பண்ணுற அளவுக்கு காஞ்சதுனா போதும். பிகாஸ் ரொம்ப காஞ்சிச்சுன்னா அது ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் வந்து அழகாக பீல் பண்ணுறேன் பாருங்கள். டோட்டலாக பீல் பண்ண வரும். ரொம்ப காஞ்சிருச்சுன்னா அப்படியே தனித்தனியாக வரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செட்டாக நம்மளுக்கு அப்படியே எடுக்க முடியும், ஒரு மாஸ்க் மாதிரி எடுக்க முடியும் பீல் ஆஃப் மாஸ்க்கை. ஸோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக காஞ்சோன்னா, பீல் பண்ணுற அளவுக்கு காஞ்சா போதும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எடுக்க வருது. ஸ்கின்னு செம்ம கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ஒரே ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் மட்டும் போட்டால் அந்த ரிசல்ட்டுக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் நம்ம இப்படி ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு சென்டரில் ஒரு ஸ்க்ரப்பிங்க்கு அப்புறமா ஒரு ப்ளீச்சுக்கு அப்புறமா போட்டால் அமேசிங்கான ரிசல்ட் இருக்கும் பீல் ஆஃப் மாஸ்க்கு. அதில் நம்மளுக்கு பீல் ஆஃப் மாஸ்கில் சொல்லியிருப்பாங்க, ஸ்க்ரப்பிங் போட்டுக்கலாம் அண்டு வந்து ஒரு கிளென்சருக்கு அப்புறமா போட்டால் நல்ல ரிசல்ட் இருக்கும்னு அதிலே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா டர்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சூப்பராக ஹெல்ப் பண்ணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஸ்கின்னு செம்ம கிளியராக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது எப்போதுமே. அண்ட் ஃபைனலி சிம்பிளாக ஒரு பேக் போட போகிறோம். எப்போதுமே டர்னுக்காக ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்து நம்ம ஒரு பேக் போட்டாலே போதும். ஸோ அதில் ரொம்ப முக்கியம் தக்காளி ஜூஸ். அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் ஆட் பண்ணுறது கடலை மாவு. உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி கடலை மாவு வேணுமா இல்லை பாசிப்பயிறு மாவு வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, எப்படி ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது கூட நான் ஆட் பண்ணுறது கடலை மாவுக்கு அப்புறமா ஆட் பண்ணது முல்தானி மெட்டி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி ஆட் பண்ணேன். அண்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூட கிழங்கு மஞ்சள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட நான் ஆட் பண்ணுறது காஃபி தூள். கஃபைன் வந்து நம்மளோட ஸ்கின் டர்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் கொஞ்சமாக தக்காளி சாறு இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இதில் வந்து டோட்டலாக நீங்கள் தக்காளி ஜூஸ் மட்டுமே யூஸ் பண்ணாலே போதும். வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண நம்மளுக்கு தேவையே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா பீல் ஆஃப் மாஸ்க் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நம்மளோட ஸ்கின்னை கூலாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேக் போட்டுக்கோங்க. பேக்கை வந்து நல்லா திக்காக போட்டுக்கோங்க, நல்லா திக் லேயராக போட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா பேக் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளைன் வாட்டர் வச்சு, சில்லுன்னு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் வந்து ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸ்கின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸாக இருக்குது. 1 வீக் வரைக்கும் இந்த ஒரு பிரைட்னஸ் நம்மளுக்கு ஸ்கின்னில் அப்படியே இருக்கும். அண்ட் இந்த ஒரு டர்ன், இந்த பேக்கை, இந்த ஃபாலோவிங் ஸ்டெப்பை நம்ம எப்படி வேணால் டர்னுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பிரைட்னஸ்க்காகவும் ஒரு ப்ரைடல் மேக்கப்புக்காகவும் எப்படி வேணால் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணோம், நம்மளை ரெகுலராக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா கூட வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். எப்போதுமே நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து டர்ன் ஆகிட்டு தான் இருக்கும். சம்மர் டைம் மட்டும் இல்லை, எப்போவுமே வந்து டர்ன் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த டைம் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி வீடியோ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இதே மாதிரி வீடியோ நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அண்ட் என் கூட சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எனக்கு கூட சேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வந்து கொஷின் கேட்டாலும், என்ன டவுட் கேட்டாலும் அதில் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம சேட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க.
அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.